அன்பானவர்களே, இன்று இயேசு கேர் யூனிட்டினுடைய 17வது நாள். இன்றைக்கு உலக நாதருடைய உலக நீதியை நாம் பார்ப்போம். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம், போகாத இடந்தனிலே போக வேண்டாம், போகவிட்டு புறங்கூறி திரிய வேண்டாம். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் என்றால் நாம் ஒவ்வொரு நாளும் கல்வி கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும், புதியதை கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம். யாரை குறித்தும் தவறான சொற்களையோ தீய சொற்களையோ நாம் சொல்ல வேண்டாம், தவிர்க்க வேண்டும். அதற்கு பதிலாக நல்ல வார்த்தைகளை நாம் சொல்ல வேண்டும். மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம். நமது தாயை, நமது அன்னையை, நமக்கு உயிர் கொடுத்த அந்த மிக உயர்ந்த வாழும் தெய்வத்தை ஒருபோதும் மறக்கக்கூடாது. அவர்களுடைய மனம் கோணும்படியாக எந்த விதமான சொற்களையும் செயல்களையும் சொல்லவோ செய்யவோ கூடாது என்பதை நாம் உறுதியாக மனதிலே கொண்டு அதை செயல்படுத்த வேண்டும். வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம். வஞ்சனைகள் செய்கின்ற மனிதர்களை தூரத்திலே வைத்து அவர்களோடு உறவு கொள்வதை விட நல்லது செய்யக்கூடிய மனிதர்களை பார்த்து அவர்களோடு தொடர்பு கொள்வது, அவர்களோடு இணக்கத்தை வைத்து கொள்வது சால சிறந்தது. போகாத இடந்தனிலே போக வேண்டாம். எப்பா, நீ இந்த இடத்துக்கு போகாத, அந்த இடத்துக்கு போனால் அது நல்லது அல்ல, உன்னுடைய வாழ்க்கைக்கு நல்லது அல்ல, உன்னுடைய சொற்களுக்கு நல்லது அல்ல, உன்னுடைய உடலுக்கு நல்லது அல்ல, உன்னுடைய உள்ளத்திற்கு நல்லது அல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னாலும் பல நேரங்களில் நான் ஏன் போகக்கூடாது, நான் ஏன் செய்யக்கூடாது, அதையும் ஒன்று ட்ரை பண்ணி பார்த்து கொள்ளுவோமே. என்ன நீங்கள் அப்படியே குறுகிய எண்ணத்தோடு சொல்லி கொண்டிருக்கிறீர்கள், புதுசாக ட்ரை பண்ணணும் என்கின்ற அந்த எண்ணத்திலே போகாத இடந்தனிலே, போகக்கூடாத இடந்தனிலே போனால், சேராத கூட்டத்தோடு சேர்ந்தால் அங்கே பலவிதமான உறவு சிக்கல்களும் அது மட்டுமல்லாமல் ஒழுக்க சிக்கலும் வந்துவிடும் என்பதை மனதிலே கொண்டு ஒழுக வேண்டும். அது மட்டுமல்ல, நாம் போகவிட்டு புறம் கூறி திரிய வேண்டாம். ஏப்பா, நீ போ, பிரச்சனையே இல்லை, ரொம்ப நல்லா தான் இருக்கும், நீங்கள் அதை செய்யுங்க, அதை செய்தால் நல்லது தான். என்ன நீங்கள் செய்தால் 4 பேர் 4 விதமாக தான் பேசுவாங்க, அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதுங்க, இதை நீங்கள் தான் செய்யணும் என்று சொல்லிவிட்டு அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதுங்க, நீங்கள் செய்யுங்க, நானும் உங்களுக்கு துணையாக இருக்கிறேன், நீங்கள் கவலையே பட வேண்டாம், நாங்கள் இருக்கிறோம் என்ற உறுதிமொழியை கொடுத்துவிட்டு இந்த மனிதரை முன்னே செல்ல வைத்துவிட்டு அந்த மனிதரை தனியே விட்டு அவர் தனியாக கஷ்டப்படுவதை பார்த்து ரசிக்கக்கூடிய கூட்டங்கள் உண்டு. எனவே நமது வாழ்க்கையிலே நீங்கள் முன்னே செல்லுங்கள், நான் உங்களுக்கு உறுதுணையாக வருகிறேன் என்கிற அந்த உறுதிமொழியை கொடுத்திருக்கிறோமா, கொடுத்துவிட்டு அதன்படி செய்யாமல் இருந்திருக்கிறோமா? அன்பிற்குரியவர்களே, வார்த்தையிலே உண்மையிலேயே சுத்தம் முக்கியம், வாக்கு நாணயம் முக்கியம், நாணயம் மனிதனுக்கு மிக மிக அவசியம். எனவே ஒருவரை போகச் சொல்லிவிட்டு நாம் பின்னால் போகிறோம் என்று சொல்லிவிட்டு, பின்னால் வருகிறோம் என்று சொல்லிவிட்டு அதை செய்யாமல் இருந்துவிட்டு அந்த மனிதருக்கு ஒரு விவரமும் கிடையாது. அந்த மனிதர் தான் பிடித்த முயலுக்கு 3 கால் என்று சொல்லி செயல்படுபவர். சொன்னால் கேட்கணுமே, நாங்கள் வேண்டாம் என்று சொன்னோம், ஆனால் அவர் இதை செய்தே தீருவேன் என்று, போயே தீருவேன் என்று அதை செய்துவிட்டு இப்பொழுது பாருங்கள், நமக்கும் கெட்ட பெயரை, மற்றவர்களுக்கும் கெட்ட பெயரை, அவருக்கும் ஒரு மிகப்பெரிய இழிப்பெயரை ஏற்படுத்தி விட்டார். இதெல்லாம் தேவையா என்று சொல்லக்கூடிய மனிதர்களாக இருக்கிறோமா? அல்லது இப்படி சொல்லக்கூடிய மனிதர்களுடைய மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே குறைந்த அளவு நான் இப்படிப்பட்ட இந்த சொற்களை சொல்லாமல் இருக்க வேண்டும். இதை நாம் செய்தால், உலக நீதியாக இருக்கக்கூடிய இதை நமது வாழ்க்கையில் கடைபிடித்தால், உண்மையிலேயே இந்த நாள் மட்டுமல்ல, வரவிருக்கக்கூடிய எல்லா நாட்களும் வசந்த நாட்களாக, இறைவனுடைய ஆசிரை பெற்றுத்தரக்கூடிய நாட்களாக
அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எனவே என் அன்பிற்குரிய சொந்தங்களே, இதை நமது வாழ்விலே கடைபிடிப்போமா? நன்றி.